வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை சனி பயிற்சி நடக்குதுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கலாம், 2025 இப்போ சனி பயிற்சி ஆகிடுச்சுன்னு எல்லாரும் நிறைய பேர் வீடியோலாம் போட்டிங்களே, அப்போ என்னங்க இப்போ திடீர்னு 2026 சனி பயிற்சின்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அதுங்கிறது திருக்கணித முறைப்படியான சனி பயிற்சி தான் எல்லாரும் சொன்னாங்க. நம்ம அது மாதிரியான சனி பயிற்சி எதுவுமே சொல்லலை. நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். நம்ம மட்டும் இல்லைங்க, பல பஞ்சாங்கங்கள் நம்மளோட ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பல பஞ்சாங்கங்களாக இருக்கட்டும், அதுமாரி திருநள்ளாறு கோவிலில் இருக்கக்கூடியதான வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும், அதாவது நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோவில்கள் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். அதனால் உண்மையான சனி பயிற்சிங்கிறதே இப்போ வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை தான் உண்மையான சனி பயிற்சி. அதற்கான பலன் எப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சினாலே உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மை தீமைகள் இருக்கு, எந்த விஷயத்திலாம் கவனமா இருக்கணும், தனித்துவமா உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கீழ்காணும் நம்பர்ல அடியன்ட்ட உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஒரு தடவை உங்களுடைய ஜாதகத்தை அலோன்ஸ் பண்ணிக்கலாம். சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி தோன்ற திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். துலா ராசிக்கு இப்போ நடக்கக்கூடியதான வரப்போகக்கூடிய சனி பயிற்சினால என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போங்க. துலா ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே சனி பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் பாவத்திற்கும் 5ஆம் பாவத்திற்கும் உடையவருங்க. இந்த 4ஆம் பாவத்திற்கும் 5ஆம் பாவத்திற்கும் உடைய சனி பகவான் 6ஆம் பாவத்துக்கு வராரு. துலா ராசிக்கு 6ஆம் பாவத்துக்கு வராரு. இந்த 6ஆம் பாவத்தம் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா சத்ருஸ்தானம் அப்படின்னு பேர். பொதுவாகவே 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் செல்லுவது நல்ல விஷயங்க. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடியதான ஒரு அமைப்பு. அதற்கு உடைய ஒரு கிரகம் 6ஆம் பாவம் அப்படிங்கிறது 5ஆம் பாவத்திற்கு 2ஆம் பாவமாக வரக்கூடிய காரம். அதனால் இது தன லாபத்தை ஏற்படுத்தும். கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதிக நேரம் வேலை செய்யக்கூடியதான ஒரு வாய்ப்பை உருவாக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுவதற்காக நல்ல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஏதாவது உறவினர்கள் அல்லது நண்பர்களிடம் அதிகப்படியான ஏதாவது பேச்சுவார்த்தையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது எல்லாமே களையப்படுங்க. நீங்கள் நினைக்கலாம், என்ன சுவாமி திடீர்னு கடன்லாம் அதிகரிக்கும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க. கடன் அப்படிங்கிறது பலவிதமான கடன் இருக்குது. அதில் ஒரு தொழில் துவங்குறீங்க, அல்லது ஒரு வீடு வாங்க போகிறீங்க, அல்லது ஒரு வாகனம் வாங்க போகிறீங்க, அல்லது ஒரு மருத்துவத்திற்காக ஏதோ ஒரு பொன் பொருளை எதிர்பார்க்குறீங்க. இப்போது அந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு பணம் காசுகள் கடனாக கிடைத்தால்தான் உங்களுக்கு சந்தோஷம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டு லோன் எப்போ கிடைக்கும், நல்ல குறைஞ்ச வட்டியில் எப்படி கிடைக்கும், நகைக்கு கடன் கிடைக்குமா, விவசாயத்துக்கு கடன் கிடைக்குமா, தொழில் துவங்குவதற்கு கடன் கிடைக்குமா அப்படின்னு எவ்வளவோ பேர்கள் நம்ம கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சுவாமி இது பாருங்கள், சுவாமி அது பாருங்கள். எதுக்காக அப்படி சொல்ல வரேன்னா, கடன் அப்படிங்கிறது நமக்கு அளவுக்கு மீறி போனால் அது அவஸ்தையாக மாறிடும். ஆனால் கொஞ்சம் கைக்கு அடக்கமாக, ஆனால் குறிப்பிட்டபடியாக நம்மளுடைய வளர்ச்சிக்கான அது கடனாக இருந்தால் அது மிக மிக அவசியமான ஒரு விஷயமாக இருக்குங்க நமக்கு. அதனால் துலா ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சமயத்தில் 6ஆம் பாவத்தில் சனி பகவான் வர்றதுனால 5ஆம் அதிபதி கடன் சுமை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது உங்களுக்கு சாதகமான விஷயமாகத்தான் இருக்குது. அது முக்கியமாக நீங்கள் ஒரு தொழில் கடனாக இருக்கலாம், அல்லது ஒரு வீட்டு கடனாக இருக்கலாம், அல்லது ஒரு வாகன கடனாக இருக்கலாம், அல்லது கல்யாண கடனாக இருக்கலாம். எவ்வளவோ உங்களை வளர்த்தி கொள்ளுவதற்கான ஒரு கடனாக இதை மாற்றிக்கொள்ளுங்கள், நல்ல விஷயமாக இருக்கும். 6ஆம் இடத்துல சனி பகவான் செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால முக்கியமாக நீங்கள் இப்போ ஒரு இன்ப சுற்றுலா போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்குவதையெல்லாம் தவிர்த்துருங்க.
துளாராசிக்காரங்க நல்லா கவனிங்க. உங்களுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு கடன் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான கடனாக இருக்க வேண்டும். ஆடம்பரத்திற்காகவோ அல்லது ஒரு அத்தியாவசிய மற்ற விஷயத்திற்காகவோ ஒரு கடன் வாங்கினீங்க அப்படின்னா அது தேவையற்ற ஒரு பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது துளாராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே உள்ளது தானேங்க. இது ஏன்னா பொதுவாக துளாராசிக்காரங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கலாம். துளாராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறது மிக மிக முக்கியமாக இருக்குது இந்த காலத்தில். அதனால் அதில் துளாராசிக்காரங்க கவனமாக இருங்க. இன்னொரு நல்ல விஷயம் துளாராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் மாறுறாரு. குரு பகவான் துளாராசிக்கு 9ஆம் பாவத்திலேருந்து 10ஆம் பாவத்திற்கு உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை அவர் பார்க்குறாரு. அது துளாராசிக்காரங்களுக்கு மேலும் மேலும் யோக பலனை தருது. இப்போ இந்த மார்ச் மாதம் நடக்குது இந்த சனி பயிற்சின்னா, மே மாதம் 26ஆம் தேதி இந்த குரு பயிற்சி நடக்குது. எல்லாத்தையும் ஏன் அப்படி உங்களுக்கு சொல்கிறேங்கிறத நல்லா புரிஞ்சுங்க. ஒரு இப்போ கிரகத்தை வச்சு மட்டும் நம்ம பலனை சொல்ல முடியாது. இப்போ சனி பகவான் 6ஆம் இடத்துலேருந்து துளாராசிக்காரங்களுக்கு ஒரு பலன் தராருன்னா அதை தடுக்கக்கூடிய அமைப்பில் ஏதாவது கிரகம் இருக்கா, அல்லது அந்த பலனை அதிகரித்து கொடுக்குதா, அல்லது தடை பண்ணி கொஞ்சமாக தான் கொடுக்குதா, இது எல்லாமே பார்த்து தான் நம்ம பலன் சொல்ல முடியும். அரசாங்கத்தில் நமக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கூட, அதாவது சாமி வரம் கொடுத்தா கூட பூசாரியை நமக்கு அது கொடுக்கணும் இல்லைங்களா, அப்போ தானே நமக்கு வரம் முழுமையாக கிடைக்கும். அதனால் துளாராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள காலத்தில் அந்த குரு பகவானுடைய பார்வையும் இந்த சனி பகவானுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு நல்ல விஷயம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுங்க. துளாராசிக்காரங்களுக்கு மேலும் மேலும் ஒரு நல்ல விஷயம் என்னங்கிறத நல்லா சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இந்த குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்துல வரக்கூடிய சமயத்தில் சந்திரனுடைய வீட்டில் வராரு. இப்போ சந்திரன் மாதம் சுழற்சி ஏற்படும். அந்த மாத சுழற்சியில் 3ஆம் இடம் உங்களுடைய 6ஆம் இடத்துல சந்திர பகவான் எப்பெல்லாம் செல்றாரோ அப்போயெல்லாம் அந்த குரு சந்திர யோகம் உங்களுக்கு ஏற்படும். அது துளாராசிக்காரங்களுக்கு 3ஆம் பாவத்திற்கும் 10ஆம் பாவத்திற்கும் வலிமையாகிறதுனால உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும். நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சம்பள உயர்வு ஏற்படும், அல்லது உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன், ஹையர் போஸ்டாக உங்களுடைய ரேங்க் உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடியதான அமைப்பை உண்டாக்குங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் துளாராசிக்காரங்களுக்கு. கூடுதலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாயினுடைய சஞ்சாரம், குருவினுடைய பார்வையில் அவர் வராரு அதிகமாக. அதனால் திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் நடக்கும். கலத்திரஸ்தானங்கள் வலிமையாகுது. 10ஆம் இடத்துல குரு பகவான் வராரு. 5ஆம் அதிபதி புத்திரஸ்தானாதிபதியாக இருக்கிறாரு சனி பகவான். அதனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது மாதிரி பல நல்ல எண்ணற்ற நன்மைகள் கிடைக்க போகுது இந்த சனி பயிற்சினால். துளாராசிக்காரங்க இப்போ நடக்கக்கூடியதான இந்த சனி பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகன் கோவில் இருக்குங்க. அந்த திருச்செந்தூர் போய் சாமியை கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இருக்கார். அந்த தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக.